சினிமா வாய்ப்புக்காக சில ஹீரோயின்ஸ்லாம் உடல் கவர்ச்சியை காட்டி அதை ஃபோட்டோவா வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறத வழக்கமாகவே வச்சுட்டு இருக்காங்கல்ல. ஆனால் சினிமா துறையில் ஃபர்ஸ்ட் டைமாக கால் பதிக்கிறவங்க இதை பண்ணால் பரவாயில்லையே, இந்த யுக்தியை வாரிசு நடிகர்களும் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உலகநாயகன் கமலஹாசனோட பொண்ணு தான் ஸ்ருதி ஹாசன். இவங்க தமிழ் தெலுங்குல முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டு இருக்காங்கல்ல. இப்போ இங்கிலீஷ் மேகசின் அட்டப்படத்துக்காக அவங்க கொடுக்கும் அதிரி புதிரி கவர்ச்சி போஸ்ட்களை பார்த்து சோஷியல் மீடியாவே மிரண்டு போயிட்டு இருக்கு. பல திறமைகளை கொண்ட ஸ்ருதி கவர்ச்சி அதிகமாக காட்டுவது பார்க்குறவங்கள முகம் சுளிக்க தான் வைக்குது. ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறதுலாம் அவங்களோட தனி விருப்பம் அப்படின்னாலுமே கொஞ்சம் கவர்ச்சியை குறைக்கலாம்ல அப்படின்றது தான் ஸ்ருதியோட ரசிகர்களோட கருத்தாக இருக்கு. ஸ்ருதி ஒரு வெளிநாட்டவரோட அவுட்டிங் சென்ற போது எடுத்துக்கிட்ட கோக்குமாக்கான ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் கசிந்து சினிமா ரசிகர்களை ஷாக் ஆக்கி இருந்ததுல அப்படியே ஸ்ருதி அந்த நபரை காதலிச்சாலுமே தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு ஆணுடன் சேர்ந்து வெளியே போனால் உடனே காதல் சொல்வீங்களா அப்படின்னு ஸ்ருதியோட வட்டாரம்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்ருதியும் மைக்கேல் காசலும் பிரிந்த போது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குறை சொல்லாம தன்மையோட நடந்துக்கிட்டாங்க. சொல்லப்போனா ஸ்ருதிக்கு பிரேக்கப் ஆனதுல அவங்களோட ரசிகர்கள்லாம் சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. மைக்கேல காதலிச்ச போது ஸ்ருதி படங்களா நடிக்காம இருந்தாங்க. காதல் முறிவுக்கு அப்புறம் தான் மீண்டும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மைக்கேலால ஸ்ருதியோட கரியர் பாதிக்கப்பட்டதா ரசிகர்கள் நினைச்சிருந்தாங்க. மைக்கேல் உங்களுக்கு சரியான ஆள் கிடையாது அப்படின்னு ரசிகர்கள் ஸ்ருதியிடம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ நீச்சல் குளத்துக்குள்ள கவர்ச்சி உடையில நடனமாடுவது போல போஸ் கொடுத்து சில போட்டோஸை வெளியிட்டு நீரின் குழந்தை அப்படின்னு கேப்ஷன் கொடுத்து அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.